ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விசா டைப் வந்து அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் அமெரிக்காவை விட்டு வெளியே இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இந்த விசா டைப் தெரியும். அண்ட் இந்த விசா டைப்பில் இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன சேஞ்சஸ், இது என்ன விசா, அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. வா அப்படின்னு ஒரு லெஸ்ஸர் நோன் விசா கேட்டகரி இருக்குது. அண்ட் இது வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது. அது என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக இப்போது வெளிநாட்டிலேருந்து யாராவது இங்கே இருக்க அமெரிக்கன் சிட்டிசனையோ இல்லை க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்களே கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஒரு சில நேரத்தில் இந்த கல்யாணம் வந்து ஆப்வியஸாக ஹாப்பியாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் சில கேஸில் பார்த்தீங்கன்னா அப்யூஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இந்த மேரேஜ் வந்து கசந்துருச்சு, இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த ஒய்ஃபுக்கு வந்து வேறு வழியே இல்லை, நமக்கு வெளியே போனால் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுற விசா அத்தாரிட்டியும் இல்லை, நமக்கு வந்து இன்னும் சிட்டிசனும் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பல்ல கடிச்சிட்டு அந்த மேரேஜில் வந்து இருந்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு விக்டிமாக அந்த மேரேஜில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டொமஸ்டிக் அப்யூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மேரேஜில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த விக்டிம்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வாவா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இதோட ஃபுல் பேரே பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட். இதுதான் வந்து அதோட பேர். ஆனால் இதில் பேரில் வந்து வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட் அப்படின்னு இருந்தாலும் இது 2 பாலினருக்கும் பொருந்தும். இதே சுச்சுவேஷனில் ஒரு ஆண் வந்து வெளியிலேருந்து ஒரு யூஎஸ் சிட்டிசனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் அந்த மேரேஜில் வந்து ஒரு பிரச்சனை வருது. ஹஸ்பண்டும் என்ன பண்ணலாம்னா இந்த வாவா கேட்டகரியில் அவர் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 பாலினருக்கும் பொருந்தும். 1994 இந்த வாவா வந்து அப்போ பிரசிடெண்டாக இருந்த பில் கிளின்டன் வந்து கொண்டு வராரு. அண்ட் அதே மாதிரி 2000 திருப்பியும் வந்து 2 விசா ஒன்று ஆட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டி விசா. இது வந்து டிராஃபிக்கிங் விக்டிம்காக. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை அந்த மாதிரி கடத்தல் சம்பவத்துக்கு நீங்கள் வந்து ஆளாயிட்டீங்க அப்படின்னா இந்த விசா வந்து கிளைம் பண்ணலாம். இது கடத்தல் அப்படின்றது நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஃபிசிக்கல் கடத்தல் மட்டும் இல்லை, லேபர் டிராஃபிக்கிங் கூட இதில் வந்து இன்க்ளூடட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு எம்ப்ளாயரை நம்பி வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்து இங்கே வேலை பார்க்க வரீங்க. அவங்க வந்து வந்த உடனே உங்கள் பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசின சேலரியை கொடுக்காம டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து லேபர் டிராஃபிக்கிங் அண்ட் லாஸ் கீழே வரும். அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் வந்து வேறு வழியே இல்லையே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அவங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து டி விசா அப்படின்னு வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கூடவே சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூ விசா அப்படின்ட்டு ஒரு விக்டிம் விசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வயலண்ட் கிரைம்க்கு நீங்கள் வந்து ஆளாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த விக்டிம் விசா வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த க்ரைமை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விக்டிம் விசா கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த 3 விசா வந்து இந்த மாதிரி வந்து விக்டிமாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு அந்த சிச்சுவேஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த நல்ல நோக்கத்துக்கு இந்த விசா வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனால் டிசம்பர் 22 USCIS ரிலீஸ் பண்ண ஒரு மெமோவில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த விசா கேட்டகரி எல்லாமே வந்து அப்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு இது எப்படியா நீங்கள் அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்துட்டு கூடவே இதுக்கப்புறம் இந்த விசாவை அப்ளை பண்ணுறவங்களும் சரி, அதுக்கப்புறம் இந்த விசாவை எடுத்து பார்க்குற ஆஃபீஸர்ஸ்க்கு என்னென்னலாம் மாதிரி விஷயங்கள் பார்க்கணும், அவங்க எப்படிலாம் அவங்க வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாவா விசா இருக்கு இல்லையா, இது வந்து ஓவராலாக மற்ற எல்லா விசா கேட்டகரி வந்து நார்மலாக வருஷம் கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிறது பதிலாக ஓவராலாக வாவா கேட்டகரி மட்டும் 360% இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அன்யூஷுவலான இன்க்ரீஸ். ஸோ இந்த இன்க்ரீஸை பார்க்கும்போதே இந்த விசா வந்து அப்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க கோட் பண்ணது வந்து 2020 2024 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடு நிற்காமல் அவங்க இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக போயிட்டு இந்த வாவா விசா வந்து அந்த விக்டிம் மட்டும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த விக்டிமோட பேரண்ட்ஸ் கூட வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இருக்கிற விக்டிம்க்கு பேரண்ட்ஸ் அப்ளை பண்ண அந்த விசா நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 2 மடங்கு ஆகலாம், 3 மடங்கு ஆகலாம், நார்மல் கன்சிடர் பண்ணலாம். இந்த விசா கேட்டகரி மட்டும் 2236% மேலே வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேத்தமேட்டிக்கலாக இது வந்து ஹியூஜ் இன்க்ரீஸ் இல்லையா, இது வந்து எப்படி நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டி விசா இருக்கு இல்லையா, டிராஃபிக் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து இது நான் வந்து விக்டிம் ஆகிட்டேன்ட்டு இந்த விசா கேட்டகரி வந்து 1044% இன்க்ரீஸ் ஆகிருக்கான் அந்த டைம் பீரியடில் 2020 2024.
அதோடு சேர்ந்து யூ வீசா என்னை வந்து வயலண்ட் க்ரைமுக்கு நான் வந்து ஆளாக்கப்பட்டேன், என் மனசு வந்து ரொம்ப வந்து பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் கூடவே விமன் வந்து அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணுற அந்த கேட்டகரி போக மேலும் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி மேல் அப்ளை பண்ணுற அந்த கேட்டகரி வந்து 259% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 சர்டன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது, இதை வந்து நாங்கள் அப்படியே அவுட்ரேட்டாக நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த USAISோட அந்த மெமோ வந்து இருக்குது. இதில் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டர்னலாக இந்த மெமோவில் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணுங்கள், அதாவது லா வந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுங்கள், எந்தெந்த கேட்டகரி இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னென்ன ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணுமோ அது எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது ஜெனியூனான அப்ளிகேஷன்ஸையும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ராட் இன்டென்ட் இருக்கிற அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து பிரிக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த வீசா வந்து முதல்ல கொண்டு வரப்பட்டது, ஃபஸ்ட்டு வந்து இந்த வீசா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கேசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அவங்க கைடன்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த கைடன்ஸில் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஹிபிட்டட் சோர்சஸ் நவ் கேன் பி செக். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வாவா வீசா கேட்டகரியில் நான் வந்து பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணுவாங்க, இது உண்மைதானா, இவங்க சொல்கிறது இந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேக்ரவுண்ட் செக்ஸ் ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ரிசோர்ஸஸில் அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சோர்சஸ் கிட்டது மட்டும்தான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராடராக ரைட்ஸ் கொடுத்து நீங்கள் லாஃபுல்லாக எங்கெங்கெந்தெல்லாம் வந்து நீங்கள் சோர்ஸை வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அங்கே வந்து நீங்கள் USAIS ஆஃபீஸர்ஸ் வந்து போயிட்டு கலெக்ட் பண்ணி அதை கூட இன்க்ளூட் பண்ணிக்க முடியுமோ அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே வருது. ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு இது திருப்பியும் ஃபுல்லாக அவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க வேறு ஏதாவது அப்டேட் ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த மாதிரியான இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது தான் இங்கே இருக்க மக்களோட ஒரு பேச்சாக இருக்குது. அது கூட மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து அஃபிடேவிட் மாதிரி நிறைய சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆளாகப்பட்டேன், நான் சொன்னதெல்லாம் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சில அஃபிடேவிட் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை அட்டார்னி பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டார்னி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய அப்ளிகேஷன் வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி அப்படியே வந்து ஃபாலோ ஆகிற மாதிரியே இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஃபைல் பண்ணுறாங்க, அவருக்கு அப்ரூவ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே அப்ளிகேஷனை அப்படியே எடுத்து பேரை மட்டும் மாற்றி ஒரு சில விஷயங்களை மாற்றி ஓகே எங்களுக்கு இதே மாதிரி வந்து இந்த இடத்துல எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு வந்து ஃபைல் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக இருக்க அந்த அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து இது எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்க மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு. இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து இதை கொஞ்சம் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கைடன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மூலிமா இது என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் இதை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் வந்து வருத்தப்படணும். அதனால் விக்டிம் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் அந்த மெமோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாவது யாராவது உண்மை ஜெனியூனான விக்டிம் இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு அது ஆகாது, நீங்கள் தாராளமாக வந்து இந்த என்ன ப்ராசஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெமோவை படிக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியுது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லாவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. இது ஏற்கனவே இருக்கிற லா தான். நீங்கள் காங்கிரஸில் போய்ட்டு அவங்க மாற்றுறதோ இல்லை பிரசிடென்ட் ப்ரொக்ளமேஷனோ எதுவுமே கிடையாது. ஏற்கனவே இருக்கிற லா தான். அந்த லா அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள்லாம் கேளுங்க, எவிடன்ஸ் கேளுங்க, உடனே சொல்கிறத நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கைடன்ஸை தான் அவங்க திருப்பியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, அது இன்டர்னல் மெமோ தானே, அவங்க வந்து இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்குலாம் தாராளமாக அவங்க இன்டர்னல் கம்யூனிகேஷன்லாம் அமைச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இன்டர்னல் கம்யூனிகேஷன் அனுப்புறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த மாதிரி யாராவது ஃப்ராட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜாக்கிரதை வார்னிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லாவில் வந்து எந்த சேஞ்சஸுமே வரல. முதல்ல என்ன இருந்துச்சோ அதே தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே வந்து அந்த லாவை நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இன்டர்பிரட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸை தான் USAIS வந்து அவங்க ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன் ஷார்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் அந்த மெமோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து வித் இமீடியட் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த லெசர் நோன் வீசா பற்றின இன்ஃபர்மேஷன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.